பிரைஸ் லார்ட். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13, 14வது வசனம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். பின்னானவைகளை மறந்து அப்படின்னா, இந்த பின்னானவைகள் அதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, நம்ம பழைய வாழ்க்கையை நம்ம நினைக்கிறது. இன்னொன்னு, உலகத்தார் போல நம்ம வாழ நினைக்கிறது. இதற்கு எக்ஸாம்பிளா நான் என்னோட வாழ்க்கையில நடந்ததையே நான் சொல்றேன். ஆண்டோடைய சித்தத்தை நான் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மாடலிங் அண்ட் ஆக்டிங் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2 சம்மந்தப்பட்ட வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே என்னோட ஃபோனுக்குள்ள இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே இருந்தது. அப்போ ஆவியானவர் உணர்த்தினது என்னன்னா, இன்னும் உங்ககிட்ட பழைய காரியங்கள் இருக்கு, நீ அதை ஃபர்ஸ்ட் தூக்கி போடுன்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தினாரு. அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள பழைய தாட்ஸ் தான் எனக்குள்ள இருக்குது. அப்போ நான் ஆண்டவருக்குள்ள வந்தாலும் கூட இன்னும் பழையவைகளை நான் இன்னும் மறக்கலை இல்லையா? ஆனாலும் அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் நான் டெலீட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல. இந்த பழைய காரியங்கள் எல்லாமே என்னன்னா, நம்ம ஆண்டவரோடு நெருங்க விடாதபடிக்கு ஒரு தடையாகவே இருக்கும். அப்போ தான் ஆண்டவர் ஒரு நாள் அதிகாலையில் ஒரு 4 o'clock இருக்கும். அப்போ எனக்கு உணர்த்தினது என்னன்னா, ஆண்டவரோட அந்த சிலுவை பாடுகள் எனக்கு அப்படியே பிரத்யட்சமாக அப்படியே என் கண்ணு முன்னாடி அப்படியே இருந்தது. அதை பார்க்கும்போது தான் நான் யோசித்தேன், ஆண்டவர் நமக்காக எவ்வளவு அவர் கஷ்டப்பட்டிருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு ஃபோட்டோஸ், அந்த வீடியோஸ்க்காக இது ஒரு அற்பமான விஷயம், இதுக்காக நான் இவ்வளோ யோசிக்கிறேனே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது தான் அப்போவே ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ், எல்லா ஃபோட்டோஸுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். அந்த டெலீட் பண்ணதுக்கப்புறம் தான் என் மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய சமாதானமே வந்தது. இனிமேல் நான் பழைய காரியங்களை நான் யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லி அப்போவே நான் ஒப்பு கொடுத்தேன். அதுதான் பவுல் சொல்கிறாரு, அவருக்காக எல்லாவற்றையுமே நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையுமே இருக்கணும். ஏன்னா அவருக்காக நம்ம எதை வேணாலும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் நம்ம ஆண்டவரை மட்டும் இழந்து போயிடவே கூடாது. ஏன்னா நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு தேவையான காரியங்கள் நமக்கு இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பு இருக்கு இல்லையா, அதோட மதிப்பு நம்ம சொல்லவே முடியாது. அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் நம்ம மேல வச்ச அழைப்பை அவர் மாத்திக்கவே இல்லை. நம்ம எவ்வளவோ ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் கூட, அவருடைய சித்தத்தை மீறி நம்ம போகிறவர்களாக இருந்தா கூட, ஆனா அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால நம்மளை எப்படி ஆகிலும் அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவர் நம்ம மேல வைத்த அழைப்பையோ, அவருடைய சித்தத்தையோ, திட்டத்தையோ எதையுமே மாத்தல. நம்மளை வேணான்னு சொல்லிட்டு நம்ம மேல வச்சிருக்கிற திட்டத்தை இன்னொருத்தருக்கு அதை கொடுக்கவும் இல்லை. நம்மளை குறித்த திட்டத்தையும் சித்தத்தையும் அவர் நம்மளை கொண்டுதான் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ நம்ம பழைய வாழ்க்கையை நம்ம மறக்கணும். அப்பதான் நம்ம ஆண்டவரோட நம்ம நெருங்க முடியும். இன்னொன்று, உலகத்தார் போல நம்ம வாழ நினைக்க கூடாது. ஏன்னா அவங்க இந்த பூமிக்குரிய காரியங்களை நினைச்சுதான் அதன்படி ஓடுறாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா பூமிக்குரிய காரியங்களை நமக்கு ஆண்டவர் செய்வார். எந்தெந்த நேரத்துல எது கொடுக்கணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னன்னா, அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம தேடணும். அதை தேட 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 நமக்கு பூமிக்குரிய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாமே கூடவே உங்களுக்கு கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீ பரலோக ராஜ்யத்தை தேடு, பூமிக்குரிய காரியங்கள் உனக்கு ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். எது எப்பப்போ நடக்கணுமோ அது அப்பப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கையில் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவரை சொல்லியிருக்கிறாரு. பழைய காரியங்களை நம்ம நினைக்காம, நம்ம பழைய வாழ்க்கையை நம்ம உதறி தள்ளிவிட்டு, ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற அந்த பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காக நம்ம லக்கை நோக்கி நம்ம ஓடுகிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளணும். உலகத்தார் போல அவங்க இப்படி வாழ்றாங்க, இவங்க இப்படி வாழ்றாங்க, நானும் இப்படி வாழ்ந்தா என்ன தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அழைப்பு வேற. நம்ம பரலோகத்திற்குரியவர்கள், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதனால அந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம தேடாம மேலான காரியங்களை நம்ம நாடணும். ஸோ நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நம்ம மறக்கணும். இன்னொன்று, உலகத்தார் போல நம்ம வாழவும் நினைக்க கூடாது. நம்மளுடைய பின்னானவைகளை மறக்கும் போதுதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென்.